எல்லாரும் ஈகராக இருக்கீங்களா எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு 4 பொருட்கள் தேவைப்படும். ஒன்று எம்டியான பவுல் தேவைப்படும், அப்புறம் வந்து கொஞ்சமாக வாட்டர், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ஒரு சோப். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? இப்போ இந்த எம்டியான பவுலை வாட்டரால் ஃபில் பண்ணுங்க. இந்த வாட்டர் எதப்பா குடிக்குது? அக்கா, இந்த வாட்டர் அக்கா, இந்த வாட்டர் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த வாட்டர் எதை குறிக்குதுன்னா, ஏஸ்பா பிள்ளையா, கீழ்ப்படுற பிள்ளையா, ஜோம் பண்ணுற பிள்ளையா, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்குற பிள்ளையா, ஒழுங்கா இருக்கிற பிள்ளையா, நிம்மதியாக இருக்காங்க மனுஷனை தான் இந்த வாட்டர் குறிக்குதுக்கா. ஓகேப்பா, இப்போ நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எடுத்துல போடணும். இந்த பெப்பர் பவுடர் எதப்பா குறிக்குது? இந்த பெப்பர் பவுடர் அக்கா, இந்த பெப்பர் பவுடர் எது தெரியுமா குறிக்குது? இது பார்க்க அழகா இருக்கா? பார்க்க கேவலமா இருக்குப்பா, அருவருப்பா இருக்கு. கரெக்டாக சொன்னீங்கக்கா. இந்த பெப்பர் பவுடர் எதை தெரியுமா குறிக்குது? இந்த பெப்பர் பவுடர் ஏஸ்பா ஒரு பயந்த சுவாபம் உள்ளவங்க, அப்புறம் குழப்பத்தில் இருக்கவங்க, இப்போ அம்மா அப்பா கிட்ட திருடிட்டு ஏதாச்சும் அம்மா அப்பாட்ட இருந்து பொருளை திருடிட்டு அப்புறம் அம்மா அப்பா நம்ம திட்டுவாங்க பயத்திலே இருப்பாங்களே, அவங்க எல்லாத்தையும் சேர்த்துருந்தாக்கா இந்த பாவமாக இருக்க இந்த பெப்பர் பவுடர். அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இந்த மாதிரி சோப்பு இருக்குல்லக்கா, இந்த சோப்பு எடுத்து இப்படி வச்சு நகர்ந்துருச்சு பார்த்தீங்களாக்கா? ஆமாப்பா, ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. இந்த சோப்பு யாரும் சொல்லாம வந்துட்டேனோ, இந்த சோப்பு தான் ஜீசஸ். இது எப்படி அக்கா, இது எப்படி தெரியுமாக்கா? இது நம்ம வாழ்க்கையை குறிக்கிறதுக்கா இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓ அப்படியா? ஆமாக்கா. இப்போ நம்ம துணி துவைக்கிறோம்ல, அந்த சோப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கரையெல்லாம் நீக்கிடுது, அதே மாதிரிதான்க்கா ஏசப்பா என்ற சோப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்க கரையெல்லாம் நீக்கி அவர் ரத்தத்தால் நம்ம சுத்தமாக்கிடுவாருக்கா. ஆமாப்பா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பெப்பர் பவுடர் எதை குறிக்குதுன்னா, நம்மக்கிட்ட இருக்க பாவம், அக்கிரமம், அப்புறம் சோர்வு, கவலை இதெல்லாம் குறிக்குது. ஆனால் ஏசப்பா நம்மளை எப்போ நம்மளோட இருதயத்தை தொடுறாரோ அப்போ வந்து அதெல்லாம் நம்ம விட்டு நீங்கி போயிடுது. அப்போ நம்ம இந்த கிட்ஸ் பைபிள் கிளாஸில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய வானம் புதிய பூமி. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவியினால் நிறைந்து தரிசனங்களை கண்டார். அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டார். பழைய வானமும் பழைய பூமியும் காணப்படவில்லை. ஒரு பெரும் சத்தம், இப்பொழுது கர்த்தருடைய இடம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் மனதில் வாழ்வார். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார். அவர் அவர்களுடைய தேவனாயிருப்பார். அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வேதனையும் இல்லை. அவர் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பார். பழையவைகள் ஒளிந்து போயின. அப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். நான் அல்ஃபாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை குடிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யரும் நரக ஆக்கினிக்கு செல்வார்கள். ஆமென்.